வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த காலை நேரத்துல உங்ககிட்ட பேச கர்த்தர் தந்த தயவுக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கணும். நீங்க இன்னும் சுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னும் நிக்கிறீங்களா? அப்படின்னா அது சாதாரணம் இல்ல. அது கர்த்தருடைய கிருபை. நேத்து வரை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நேத்து வரை எவ்வளோ வலி இருந்தாலும், இன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறீங்கன்னா அது அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு புதிய வாய்ப்பு. சில நேரம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லாத மாதிரி தோணும். எதுவும் சரியா போகலையோன்னு தோணும். ஆனா கேளுங்க, கர்த்தர் ஒருத்தரையும் பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டாரு. நீங்க இப்ப எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்த அவருக்கு ஒரு நொடி போதுமானது. அதனால பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான பதில் கொடுப்பார். உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. யோவான் அதிகாரத்துல பெத்சாயிதா குளத்துக்கு பக்கத்துல 38 வருஷமா ஒரு வியாதியஸ்தர் படுத்த படுக்கையா கிடந்தது உங்களுக்கும் தெரியும், அப்படிதானே? நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் 38 வருஷமா அங்க இருந்தது பெரிய விஷயம் இல்ல. இயேசு அவர்கிட்ட வந்து பேசின அந்த நிமிஷம் தாங்க பெருசு. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் வரலனா அவர் ஆயுசுக்கும் அப்படியே தான் கிடந்திருப்பாரு. அதே போல நீங்களும் நானும் கூட எத்தனை வருஷம் கஷ்டப்படுறோங்கிறது முக்கியம் இல்ல. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த நிமிஷம் தாங்க நமக்கு முக்கியம். நம்ம சில நேரத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவோம். இப்போ சொல்றேன், முழு தைரியத்தோட இருங்க. அந்த நிமிஷம் நம்மள சீக்கிரமா தேடி வரும். அவர் சர்வ வல்லவர். அவரை நம்பின யாரையும் வெறுமையா விட மாட்டாரு. கண்டிப்பா நம்மள ஆசீர்வதிப்பார்.